இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிற பிளேஸ் தான். இதுதான் வந்து அந்த 99 டோர் மென்ஷன் பிளேஸ். எப்படி இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அதோட கட்டமைப்பு பாருங்கள், எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது அது. காட்டிட்டு அப்படியே இருக்கேன். அதான் கோயில், அந்த கோயில் தான் ஆமாம். உட்காரத்துக்கு போல வாங்க, அப்படியே நடந்து போவோம். போவோம் பாரு, தண்ணியை விட்டு போகாதீங்களானே. எலுங்குண்டா எங்க? எலுங்குண்டா போய் பார்ப்போம். காலில் இதோ இன்னொரு ஒன்றுங்க கூட்டாளி வீட்டுக்கு இருந்தா இந்த பையன் தான். இது முடியாது, இதில் தான் ஏறணும். எனக்கு உண்மையாக நைட்டில் எனக்கு ஒரு வாட்டி வரணும்னு ஆசையாக இருக்குது. என்ன கோயில்? கோயில் என்ன சாமி பார்த்துக்கோமா? நல்லா இருக்கு. நீங்கள் இங்கேருந்து எடுக்கணும். உள்ள முதல் நாளே சுற்றி செய்வோம். சுத்திங்க எடுப்போம். நம்ம பயங்கரமாக கட்டிடுறாங்க. 99 டோனேஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் என்ன சூட்டாக அதான் குழியாக ஓட்டையாக இருக்குது. காய்ஸ், பகலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு ஒன்றும் நினச்சிக்காதீங்க. பகலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு இந்த இடம் பார்த்துட்டு நைட்டில் எப்படி வரலான்னு இன்னும் நாளைக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நைட்டில் கண்டிப்பாக வருவோம். நாக்காளி இருக்கு, நம்ம அக்கா இருக்கா? ஓகே. ஏம்மா அப்போ அவனுங்களாம் லைட் இல்லாமல் எப்படா வச்சுருப்பானுங்க? லண்டனா லண்டனை வச்சுருப்பானுங்க. லைட் இல்லை ப்ரோ, எதுவுமே இல்லை. ஆயிஸ்லே எல்லாரும் அப்புறம் வந்து தினா வந்து யூடியூப்ல ஃபேமஸ் ஆகிருக்காங்க. நம்ம தினா கேட்பாங்க. சும்மாவே இருந்தான். என்னது ராகுல் என்னது ரன்னிங் இவன் உழுப்புறான். துத்தோப்பு நீ நீ போயிடுவ, நான் வர முடியாது. அங்கே நீ இன்னும் பார்க்கலையா? அங்கே ஒன்று துருவாஞ்சி வச்சுருக்காங்க. எல்லாம் கட்ட பழக.
ஏய் அவன் என்ன தனியாக போயிட்டான்? இங்கே தான் இருக்கு. எங்கே போகிற புளி? பின்னாடி ஆ இது தெரியல, எப்போ நான் உடச்சி உள்ளே போயிடும். நடக்காதீங்க. இதாக இருக்கு. ஆனால் வியூ அழகாக இருக்கு. வியூ செம்மையாக இருக்கு. ஆமாம், வியூ செம்ம அழகா. பாருங்க நைட் பயங்கரமாக இருக்கும். கிளாப் பாஸ் ஆகிட்டு சத்தம் வரும்போது தெரியாது. பழைய பில்டிங்டா. ஆனால் அதுக்கு கீழே தாங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆமாம், திரும்பி தானே. எங்கேப்பா இங்கே பார்ப்போம். பாத்ரூமா அது? அதுதான் வாட்டர் வச்சுருக்கானுங்களா எட்டி பார்க்குறதுக்கு? அது நம்ம இதனை எடுத்துரு. அது இறங்குற போய் இறங்க பார்ப்போம். தெரியுதா? கரையை அழைச்சிருக்கு. ஆ கரையா? கரையை அழைச்சிருக்கு. ஒரு வாட்டி வந்து எரிஞ்சிருக்கு போல. எரிஞ்சு உளுந்து கிரெயின் விழுந்துருச்சு. அப்போ நிறைய சேதாரம் இருக்குது. அப்போ தான் திரும்பி இதை ரெனிவேட் பண்ணாங்க. ரெனிவேட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாரி ஆக்கியிருக்காங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஓ இதான் எரிஞ்ச இடம். நான் என்னத்த பேசுறது? அவர் இதை நாளைக்கு பேசுவார். ஓகே, நம்ம மேலே எல்லாம் மேலே ஏறுவோம். பூந்து பார்க்க சொல்லுங்க, நான் பூந்து தைரியமாக பார்ப்பேன். பேச சொல்லுங்க, கை காலெல்லாம் உதறோம். ஒரு ஆள் ஏறு சொல்லிட்டு 3 பேர் ஏறுறோம். இப்படியே பார்த்துட்டு போயிட்டு இப்படியே இறங்கிடுறாங்க. அப்படியே ஒரு அடி இறங்கிடுவாங்க, இறங்கி ஒரு அடியே மேலே ஏறிடுவாங்க. தாங்கா இல்லை. எப்படி ஏற முடியாது. தாங்கா இல்லை, எரிஞ்சு போச்சு. அதான் எரிஞ்சு போச்சு. எப்படி போவோம்? பேசலாம் அதுவும் நம்ம சேர்க்க இன்னும் அந்த பக்கம் எடுக்கலாங்க. எடுத்தாச்சு மொத்தம் போகணுமே. இப்படி வந்துட்டோம். ஆனால் இப்படிங்க எடுக்கல, இங்கே எடுக்கல. ஓகே இருக்கா? மைக்கி என்னடா ஏறுறப்போ மாதிரி அமுக்குது. ஓகே, த பெஸ்ட் பிளேஸ். உண்மையாக எங்கள் நைட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண உண்மையாக நல்லாயிருக்கும். சுற்றி எடுப்போம். என்னென்ன வச்சு செஞ்சுருக்காங்க. ஓ பார்த்துக்க, ஆள் வைக்கிறது ஒன்று பார்த்து காணுங்க. ஒரு இடமா கண்ணி வெடியால இருக்கு. ஆள் வைக்கிறப்ப பார்த்து காணுங்க. ஏன் முடியுமா? தாங்களே ஏறலாம். ஓ இந்த மாதிரி இருக்கு தாங்க.
அது திறக்க திறக்க முடியுமா? பாத்ரூமோ? முந்தி பாத்ரூமாக இருந்திருக்கும். நிறைய பாத்ரூம் தான் இருக்கு. பாத்ரூம் இவ்வளோ பெருசு இல்லையே, மேலே பாத்ரூம் இருக்கு. இது மேலே எப்படி இருக்கு பாரு, மேலே நல்லா இருக்குடா. எந்த கதில் வேணா போந்து வரலாம். இதான் 99 ரூபாவா? இதான் 99 அதே கதவு தான் இருக்கு. அவ்வளோதான் அப்படின்னா. ரத்தம் இருக்கு. நாய் ரத்தமோ? நாய் ரத்தம் என்ன ரத்தம் அது? ஐ திங்க் ஸோ. இட்ஸ் சம்திங் ஃபிஷியாக இருக்குது. இன்னமும் வெட்டமே இருக்கு. பலியாடு கொடுத்துருக்கானுங்களோ? பாரு. வாவ், நல்லா கேமா. கேண்டல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்தப்ப கேண்டல் வச்சு கொளுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. எங்கேருந்து பார்க்க அங்கே ரவுண்டாக இருக்குது. லைட் ரேஞ்ச் இருக்குமோ? எப்படி கட்டியிருப்பானுங்க பாரு அந்த காலத்தில். 1840 பாருங்கள் வெல்டிங் எப்படி கட்டியிருக்குன்னு. இன்னமும் ஸ்ட்ராங்காக நிற்கிது. கண்டிப்பாக சொல்கிறேன், நைட்டில் நாங்கள் கண்டிப்பாக வந்து ஆகுவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக எல்லோரும் இருப்பாங்க இங்கே. கண்டிப்பாக இங்கே நைட்டில் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த இடம் அவ்வளோ நல்லா இருக்குது. என்னென்ன பரிணாமம் நடக்குதோ எல்லாத்தையும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னும் இதாக தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் ஒரு குத்துனா உடச்சிக்கும் போல. அந்த சைடு போகிறேன். கட்டை இன்னும் தானே பல வருஷம் கழிச்சு இப்படி வந்து இன்னும் கட்டா சாணம் இருக்கலாம். ஆமாம், இதே தாங்குது பார்த்தீங்களா? இது எவ்வளோ வெயிட்டு தருமா? இது கூட கல் அடிக்கிறதோ? இது ஆமாண்ணே, கட்டை போயிருங்க. கட்டை மேலே தான் இது வச்சு அடிச்சிருக்காங்க. இங்கே பாரு, எலிமெண்ட் ஸ்மெல்லா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டைமென்ஷனல் டோவே மெயின்டெனன்ஸ் பேர்லாம் போட்டு. இந்த இடம் வந்து எரிஞ்சு எல்லாம் உளுந்து ரெப்பூட் ஆகி திரும்பி கட்டியிருக்காங்க சிமெண்ட் வச்சு. இதெல்லாம் புதுசு, பழைய செங்கல் இதெல்லாம் புதுசு, சிமெண்ட் இதெல்லாம். தைலி என்ன சொல்ல விரும்புகிற? இல்லை அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். யார் அது பேர்? பாருங்க எல்லாம் தமிழ் பேர். அஸ்வின், வெல்ரீனா. ஜி ஆச்சு தெரியுது. அன்றைக்கே 3 பாத்ரூம் இருக்குது என் டையில். கீழே 1 மேலே 2. இல்லை அங்கே ஒரு பாத்ரூம் இருந்துச்சு, அது புதுசாக கட்டியிருக்காங்க போல. ஏய் பார்த்துடா. தெரியுது, நீ தான் பார்த்துருவோம். பார்த்துங்க, இல்லை இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் ரூமிங்க அப்படியே எவ்வளோ பெரிய குழிடா இருந்துச்சு. ஆமாம், அங்கேயே பார்த்தா இந்த பக்கட்டும் இறங்கலாம், அந்த பக்கட்டும் ஏறலாம், இந்த பக்கட்டும் ஏறலாம் அந்த இறங்கலாம். சைடு தாங்கல, அந்த மாதிரி தாங்க வந்துச்சு. அந்த பக்கம் நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பேர் வந்துருக்காங்களா? பழைய மோசம் இருக்கா? பழைய மோசம் இருக்கா? ஆமாம் பழைய கைங்க இங்கே நல்லா லேப்பாக பண்ணிடுங்க. செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் புதுசாக செஞ்சிருக்காங்க. ஆமாம் புதுசாக இருக்கு. புதுசு மட்டும் எரிஞ்சு போனீங்களா, இதெல்லாம் புதுசாக செஞ்சிருக்காங்க.
பயமுத்துறாரா? இங்கே ஒருத்தர் பிளாக் மேஜிக் பண்ணிக்கிற பணம் இதில் 99 டோன்னு இருக்குமா. இதில் வந்து 99 டோ இருக்கு. அந்த அதுக்கு தான் பேரே வச்சுருக்காங்க 99 டோ மென்ஷனு. போமோ வந்து என்ன பண்ணானா வந்து 100 டோர் திறந்துருக்கான். அது வந்து இன்னும் டைமென்ஷன் இருக்குது போலான்னு. சரி தெரியல, இது உண்மையாக புரியான்னு தெரியல. அப்படி தான் போட்டிருக்காங்க கூகுளில். நைட்டுக்கு உண்மையா நான் எங்கே ஸ்டான்லி போகிறீங்க? சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது இந்த இடம்? நைட்டில் என்ன பண்ணலாம் இங்கே வந்து? நைட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அது தனி எக்ஸ்பீரியன்ஸாக அடிக்கும். ரொம்ப இருட்டாக இருக்கும். உண்மைதான். ஆனால் தோசை நல்லா விளக்கு அடிக்கிற தோசை நல்லா வந்து பிரைட்டான தோசை தான் சொல்கிறீங்க. பார்த்து நடக்கணும். இப்பயே வந்து பார்த்து நடக்கணும் தான் இருக்குது. ஓகே, இதான் நடுவில். இப்போ அந்த பக்கெட்டு போக போகிறோம். அந்த பக்கெட்டு போகிறது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தியா இல்லையே? உண்மையாக சரியான செம்ம இந்த இடம். யார் யார் நைட்டில் வந்தாங்களோ உண்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண நல்ல பிளேஸு. பகலில் கூட நல்லாயிருக்கும். வந்து வியூ, அந்த வியூலாம் நீங்கள் பார்க்கலாம். கிளாப்பாசா வீட்டு வியூ அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றி கிளாப்பாசா வீட்டு நடுவில் இருக்குது கட்டியிருக்கானுங்க. இதுதான் நம்ம இன்னொரு ப்ரோ, இவர் தான் பிஸியாக இருக்கார். ஒரு நல்ல பிளேஸை வந்து இந்த தமிழனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஏதாவது நாசப்படுத்திடுவானுங்க. அது நல்லா இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ண வருவாங்க. சரி குடிங்க, நீங்கள் தண்ணி அடிங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், அதெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்க மாட்டாங்க. டோமென்ஷன் என்னமோ பண்ணியிருக்கானு. இங்கே ஒரே மண்ணாக இருக்குது. ஓ, மேலே இது உளுந்துருக்கோ. வாயிலா ஜீவன் குலைக்கிறாங்க. பாருங்கள் அந்த வியூவை பாருங்கள். இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எத்தனை டோ இருந்திருக்கும்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து இதுவும் வந்து ஒரு டோ கேட்டகரி தான். இதுவும் வந்து ஒரு டோ கேட்டகரி தான். ஃபுல்லாகவே டோர் தான். எங்கே அதான் அம்பாசிக்கே தான். எங்க பார்த்தாலும் இம்பாசிக்கா தான் இருக்கு. சொல்ல முடியாது. உள்ள போட்டு ஆளுங்க அடைச்சிட்டு எந்த கதையிலையும் பூர முடியாது வெளியே வரேன் அப்படின்னு கூட இருக்கு. ஆமா, ஆனா அதுக்கு அவன் குழப்படி ஆக்கிடுவானுங்க. நைட்ல வந்து ஏதோ குழப்படி வெளியே ஆக்க முடியாம ஆக்கிடுவானுங்க. அந்த மாதிரி கூட இருக்கும். எந்த கதையில பூந்தா எங்க வெளியே வருது தெரியாம. அதனால தான் பாருங்க அங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கான் பாருங்க. ஜூம் பண்ணிட்டு பாருங்க, அங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கான். இந்த பக்கம் போக முடியாது, அதான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கான். உங்களோ டைம் டவர் பண்ணி செஞ்சு பாங்க அனுப்பி விடணும். ப்ளூஸ் பண்ணிட்ட டைம் டவர் எல்லாம் கிளப்பாச வீட்டு, சுற்றி கிளப்பாச வீட்டு. அப்பெல்லாம் என்னது இப்பெல்லாம் இன்னும் இருக்குன்னு அப்போ இருப்பது இரு வரேன். இல்லை மேலே புதுசாக கட்டியிருக்கானுங்க. அந்த இதெல்லாம் வந்து பழைய விண்டோ சொல்லுவாங்க. இதெல்லாம் இது எரிஞ்சு போன அந்த பக்கம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இது எரிஞ்சு போனது அந்தண்ட. என்ன அது பழைய லாம்பா? அது
நூறா டோரா என்ன ப்ரோ சொல்றீங்க? வீடியோ வருது, டிக்கி வருதா? ஏடா இது ஏன் நூறா டோரா இருக்கும் பொம்மைலாம் போட்டு வச்சிருக்காங்க எடுக்கலாம். அரைச்சி கொடுக்கலாம். அது கட்டாமல் எரிஞ்சிருக்கு பாரு ஓ இதுதான் நீ சொன்னியா அது 100வது டோர் ஓப்பன் பண்ணி போகிறதுன்னு? ஆமாம், பார்க்க அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி பொம்மைலாம் வரைஞ்சி ஒரு தொய்வல் மாதிரி இருக்குது. நல்லா ஊறுமோ? ஊந்துடா, அது இழுக்க ரொம்ப கஷ்டமாயிடும்.